ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோவைக்காய் கோவை பழம் எல்லாருக்குமே தெரியும். இந்த கால பசங்களுக்கு இதெல்லாம் என்ன பழம்னே தெரியாதுங்க. 90s கிட்ஸ் நாங்கள எங்க பார்த்தாலுமே இந்த கோவை பழத்தை பறிச்சு சாப்பிடுவாங்க. ரெட் கலர்ல கொஞ்சம் நீட்டமா இருக்கும். டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இதுல மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்கு. யாரெல்லாம் இந்த கோவை பழத்தை சின்ன வயசுல பறிச்சு சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. முன்னால எந்த பக்கம் திரும்பினாலுமே இந்த பழத்தை பார்க்க முடியும். இப்பெல்லாம் தேடி பார்த்தாலுமே இந்த பழம் கிடைக்க மாட்டேங்குதுங்க. இந்த ரெட் கலர் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பழம். இது வந்து பாத்தீங்கன்னா காயா இருக்கும். அந்த காயை வந்து பாத்தீங்கன்னா பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த காய் வந்து பழத்துக்கு அப்புறம் இப்படி ரெட் கலர்ல வந்துரும். இது வந்து பறிச்சு அப்படியே சாப்பிடுவாங்க. வாஷ் பண்ணிட்டு சாப்பிட்டாலே போதுங்க. இது அடிக்கடி சாப்பிட்டீங்கன்னா வாய் புண்ணு குணமாகும். மருத்துவ குணம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதை எங்க பாத்தீங்கன்னாலும் உடனே பறிச்சு சாப்பிட்டுருங்க. விட்டுறவே விட்டுறாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவைக்காய் கோவை பழம் கண்டிப்பா அழிஞ்சு போயிருங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லா கொடிகளுமே அந்த அளவுக்கு அழிக்கப்பட்டுக்கிட்டே வருது. இந்த கோவை பழத்தை எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுங்க. நான் இந்த பழத்தை இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. உங்க மூலியமா தான் இதை பாக்குறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த கோவை பழத்தை பத்தி தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கிட்டு. ஓகே கைஸ், பை.